Dear 12th standard students, chapter wise portions முடிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் 2 marks 3 marks 5 marks போட்டுட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த சம்ஸ் தெரியும் அப்படின்னா வெல் அண்ட் குட். இன் கேஸ் தெரியல அப்படின்னா கூடவே கீயும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு வாட்டி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் இன்கேஸ் இதில் இருக்கிற எல்லா சம்முமே தெரியுமா, ஃபைன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது 1-2 சம் தெரியல அப்படின்னா உடனடியாக கீயை பார்த்து எப்படி போடுறது அல்லது உன்னுடைய நோட்ஸை பார்த்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உடனடியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 10 கொஷின் 3 மார்க்ஸில் கொடுத்துருக்குறேன் நான். இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்பொழுது. அதாவது ஒன்று ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஒன்று டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஒன்று எங்கே மறைஞ்சிருக்குன்னே தெரியாது உங்களுக்கு, ஒன்று ஞாபகம் வர மாதிரி இருக்கும் ஆனால் எப்படி ஸ்டெப்பு போடணும்னு தெரியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் ஃபர்ஸ்ட் லைன் கூட ஆரம்பிக்க முடியாது. அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இப்போ 10th கொஷின் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், இன்வெர்ஸ் எலிமெண்ட் ஆஃப் அன் எலிமெண்ட் யூனிக்னு சொல்லிட்டு. ஆனால் அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும்னு தெரியாது. ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் நெட்வொர்க்கர் நன்றி.